உண்மை ஊழியனே, இங்கிலாந்து தேசத்தில் பல ஆண்டுகளாக ஞாயிறு பள்ளி நடத்தி வந்த ஒரு சகோதரிக்கு உள்ளத்திலே ஒரு கேள்வி. என்னால் என் ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே, ஊழியத்திலே அறுவடையே இல்லையே என்று அவன் நினைத்து கலங்கி கண்ணீர் வெடித்து அப்படியே தன்னுடைய ஊழியத்தை நிறுத்திவிடும்படியாய் எண்ணிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே யுத்த களத்திலிருந்து அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. யுத்த களத்திலே வீர மரணத்தை சந்திக்கிற ஒரு சகோதரன் தன்னுடைய நண்பனிடத்திலே சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினான். அந்த கடிதத்திலே அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாய் மரிக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள்தான் அதற்கு காரணம் என்று சொல்லி அந்த எழுதிய கடிதத்தை படித்து பார்த்ததும் மகிழ்ச்சி கடலிலே தத்தளித்தாள். ஆண்டவரே என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தவளாய் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கி உம்முடைய வருகை வரை உம்முடைய உன்னத ஊழியத்தை நிறைவேற்ற என்னை தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தாள். எஜமான் வருகிற பொழுது நல்லது வெற்றியுள்ள ஊழியக்காரன் என்றோ பெரிய பெரிய ஊழியக்காரன் என்றோ வரங்களும் வல்லமைகளும் பெற்ற ஊழியக்காரன் என்றோ அவர் அழைப்பதில்லை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நல்லது உண்மையும் உத்தமமுமான ஊழியக்காரனே என்று அழைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு மேடைகளிலே ஏறி திரள் கூட்டத்திற்கு நடுவிலே பிரசங்கிப்பதை மாத்திரம் ஊழியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஏதாவது ஒரு சிறிய காரியமானாலும் ஆண்டவருக்காக உண்மையாய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பிக்க வல்லவர் அல்லவா? ஏதோ ஒரு கூடுகை நடைபெறுகிற நேரத்திலே ஏதோ ஒரு மனிதனை அழைத்து கொண்டு அந்த கூடுகையிலே பங்கெடுக்க வைக்கிற பொழுது அந்த மனிதன் அந்த கூடுகையின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பாத்திரமாய் உலகத்தை கலக்குகிற ஒரு மகனாய் மாறி பல ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் அவன் மாறுகிற பொழுது அந்த கிரெடிட்டை ஆண்டவர் நமக்குத்தானே கொடுக்கிறார். ஆகவே ஆலயத்திலோ அல்லது ஏதாவது ஒரு இடத்திலோ அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழிய பொறுப்பிலே ஒரு சிறிய காரியமானாலும் அதை மன நிறைவோடு செய்து ஆண்டவருடைய வருகை வரை நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது கண்களுக்கு மறைவாய் பல நேரங்களிலே இருந்தாலும் ஆண்டவர் அறுவடையை தர வல்லவர். அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நாம் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் அறுவடையை அப்படியே கொடுத்து நம்முடைய இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புகிற ஆண்டவர். பரலோகத்திலும் ஆண்டவர் உங்கள் மூலமாய் ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டிருக்கிறாரே, அதற்கென்று நம்மை அர்ப்பணிக்க ஒரு விசை ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, எந்த சூழ்நிலையானாலும் உண்மையான ஊழியத்தை உமக்கென்று செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.